ஒரு ரஷ்ய திரைப்படம் பார்த்தேன். அந்த திரைப்படம் இராணுவ வீரன் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த சிறையிலே இருந்து அவன் சைபீரிய சிறையிலே இருந்து தப்பித்து ஜெர்மனிக்கு செல்லுகின்ற கதையை முழுவதுமாக சொல்லுகின்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் எனக்கு மிக மிக என்னை பாதித்த ஒன்று மரத்தோடு சம்பந்தம் உடையது. இந்த தப்பித்து செல்லுகின்ற இளைஞனான கைதிக்கு உதவுகின்ற ஒரு முதியவர் சொல்லுவார், நீ தப்பித்து செல்லுகின்ற பகுதி முழுவதுமான வெண்பனி மூடி இருக்கின்ற பகுதி. பல நாட்கள் நீ பயணம் செய்து ஜெர்மானிய எல்லையை சென்றடைய வேண்டியது இருக்கும். மருந்துக்கு கூட ஒரு மனித முகத்தை நீ பார்க்க இயலாது. எங்கும் குளிர் காற்றும் வெண்பனியும் மட்டும்தான். சிறிது நாளில் உன்னுடைய உள்நாவு ஒடுங்கிவிடும். சிறிது நாட்களில், அடுத்த சில தினங்களில் உன்னுடைய தொண்டை அப்படியே வறண்டு உள்ளோடு அதுவும் ஒன்றாக ஒடுங்கி பேசுவதற்கான மனிதன்தானா என்கின்ற அந்த தன்மையை கூட நீ இழந்துவிடக்கூடும். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், இவற்றிலிருந்து, இந்த ஆபத்திலிருந்து நீ தப்பிக்க முடியுமானால், வேண்டுமானால் வழியில் இருக்கின்ற மரங்களிடம் பேசியபடியே செல். அதை உன்னுடைய தோழனாக, உன்னுடைய தந்தையாக, உன்னுடைய தாயாக எப்படி வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளலாம். பேசியபடியே சென்றாய் என்றால் நிச்சயமாக இந்த ஆபத்து உனக்கு நேராது என்று. அப்படியே அவன் உள்ளார்ந்த ஆத்மார்த்தமான ஒரு உறவாக மரத்தை செல்கின்ற வழியிலெல்லாம் நின்று நேசித்து பேசி செல்வதால் அவன் அந்த இலக்கை அடைந்தான் என்ற வகையிலே அந்த திரைப்படம் என்னை மிக பாதித்தது. உலகிலேயே மிக வயதான மரம் ஜெனரல் ஷெர்மான் என்று பெருமைக்குரிய ஒரு மரம். அதனுடைய அடைமொழியை பார்த்தீர்களா? ஜெனரல் ஷெர்மான். எதற்காக அந்த அடைமொழி என்றால், அதனுடைய வயது 2200 ஆண்டுகள். 2200 ஆண்டுகள் வயதான அந்த மரம் கிட்டத்தட்ட 2100 டன் வெயிட் உடைய அந்த மரம், 275 மீட்டர் உயரமுடைய அந்த மரம் அமெரிக்கா நாட்டிலே இருக்கின்ற கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கின்ற யாஸ்மைட் தேசிய பூங்காவிலே இருக்கின்றது. இன்றளவும் உலகின் வயதான மரமாக அது அங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. நினைத்து பாருங்கள், மனிதர்கள் மறைந்த பின்பு அவர்களுடைய சரித்திரத்தை சொல்லுவதற்கு எலும்பு துண்டுகள் மட்டும்தான் மிச்சம். அதுவும் கூட பிரமிடுகள் இப்படி சில இடங்களில் பதனிடப்பட்ட அந்த மனித உடல்கள் மட்டும் பதனிடப்பட்டதால் நமக்கு எஞ்சுகின்றதை ஒழிய, 3000 ஆண்டுகால அமெரிக்க மண்ணின் வரலாறை, எத்தனை புயலை, எத்தனை மழையை, எத்தனை மனித உயிர்களின் கண்ணீரை, புன்னகையை அந்த மரம் சாட்சியாக பார்த்தபடி இருந்திருக்கும். நம் வாழ்வின் சுக துக்கங்களில் நமக்கான உற்ற தோழியாக மரம் என்பது தமிழர்களுடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளில் ஒரு கதாபாத்திரமாக, நம் வீட்டில் ஒரு மனுஷனாக உடன் வருகின்ற ஒன்று என்பதை நம்முடைய பழங்கால தமிழர் வாழ்க்கையிலே இருந்து அறிவோம். அந்த மரங்கள் குறித்து நான் இங்கே பேசுவதற்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு, புத்தகங்கள் வெறும் காகிதம் அல்ல, அவை கனவுகள். இந்த மரமும் மண்ணும் என்கின்ற தலைப்போடும் என்னுடைய உரை பொருந்தி போக வேண்டும். அவை வெறும் காகிதம் அல்ல, எப்படி ஒரு புத்தகம் கனவுகளை உங்களுக்கு கையளித்து செல்லுகின்ற பரிசில்களாக, பொக்கிஷமாக இருக்க வேண்டும் என்பதிலும் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்பதால் தான் இரண்டிற்குமான சொற்கோவைகளை உங்கள் முன்பாக சரியாக கோர்த்து தர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அடிமைகளின் சூரியன் என்று கொண்டாடப்படுகின்ற ஆப்ரஹாம் லிங்கன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றியதாக ஒரு புத்தகத்தை பற்றித்தான் பலமுறை சொல்லி இருக்கின்றார். ஜார்ஜ் வாஷிங்டனுடைய வாழ்க்கை வரலாறு என்கின்ற புத்தகம் தான் அது. ஒரு தச்சு தொழிலாளியின் மகனாக பிறந்த லிங்கன் உலகமே மெச்சுகின்ற அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக உயர்வதற்கு அந்த புத்தகம் கொடுத்த உத்வேகம்தான் காரணம். கிடைத்த வேலையெல்லாம் செய்து கொண்டு வறுமையின் பிடியிலே இருந்த லிங்கனுக்கு ஒரு முறை அந்த புத்தகம் தான் வேலை செய்த பண்ணையார் வீட்டிலே கிடைக்கின்றது. படித்து பார்த்த அவர் ஒரு நாள் இதே போல அமெரிக்க ஜனாதிபதியாக நானும் வருவேன் என்கின்ற சபதத்தை எடுத்துக்கொள்கின்றார்.
அந்த புத்தகத்தை பாதியிலே படித்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தந்தை ஒரு வேலைக்காக அவரை ஏவுகின்றார். புத்தகத்தை எரவாணத்தில் சொருகி வைத்துவிட்டு, எரவாணம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். எரவாணம் என்பது கரிசல் காட்டு சொல். உங்களுடைய அந்த வீட்டில் இருக்கிற ஓடு, அந்த ஓட்டில் நாங்கள் மிக மிக முக்கியமாக பாதுகாத்து வைக்கிறதெல்லாம் கரிசக்காட்டு உழைப்பாளிகள், சம்சாரிகள் எரவாணத்தில் சொருகி வைக்கிறது தான் வழக்கம். போஸ்ட் கார்டு, கரண்ட்டு பில்லு கட்டுறது, பால் கணக்கு அட்டை எல்லாம் எரவாணத்தில் தான் இருக்கும். அது மாதிரி இவர் அந்த புத்தகத்தை எரவாணத்தில் சொருகி வைத்து விட்டு வேலைக்கு சென்று விடுகிறார். கடுமையான மழை, புத்தகம் முழுவதும் நனைந்து விடுகின்றது. அதை வெயிலிலே எடுத்து உலர்த்தி வைத்துவிட்டு பண்ணையாரிடம் சென்று மன்னிக்கவும், புத்தகம் சேதமாகிவிட்டது, இதற்குரிய விலையை நான் தந்து விடுகிறேன் என்று கொடுக்கும் பொழுது அந்த பண்ணையார் சொன்னாராம், நீ அதற்குரிய விலையை தர வேண்டாம், அதற்கு சமமாக என்னுடைய பண்ணையிலே ஒரு வார காலம் அடிமையாக அத்தனை வேலையையும் பார்த்துவிட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள் என்றாராம். கனவும் தாமதிக்கவில்லை லிங்கன். ஒரு வார காலம் அந்த பண்ணையிலே உழைத்துவிட்டு மிகுந்த மகிழ்வோடு அந்த புத்தகத்தை எடுத்து வருகின்றார். பின்னாளில் நீ என்னவாக போகிறாய் என்கின்ற நண்பர் ஒருவருடைய கேள்விக்கு நான் அமெரிக்க ஜனாதிபதியாக வருவேன் என்று இந்த புத்தகத்தை உதாரணமாக காட்டி நான் சொன்னேன் என்கின்ற தகவலையும் அவர் பதிந்திருக்கின்றார். நான் இறந்தால் என் மீது மலர் வளையங்களை வைக்காதீர்கள், மலர் மாலைகளை சூட்டாதீர்கள், என் மடி மீது புத்தகங்களை பரப்புங்கள் என்று சொன்ன நம்முடைய மேனாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு முறை சென்னையில் இருக்கின்ற ஹிகின்பாதம்ஸ் கடைக்கு பொருளாதாரம் சம்பந்தமாக ஒரு புத்தகத்தை வாங்குவதற்காக செல்கின்றார். அது அப்பொழுதுதான் பிரசுரமாகி இருந்த புத்தகம். அந்த புத்தகம் உடனடியாக சென்னையிலே இருக்கின்ற ஒருவர் வாங்கி சென்று விட்டார். இருந்ததோ ஒரே ஒரு பதிப்பு தான், ஒரே ஒரு காப்பி தான். அது அவர் வாங்கி சென்று விட்டார். அவருடைய பெயர் அண்ணாதுரை என்று பேரறிஞர் பெயர் அவருக்கு சொல்லப்படுகிறது. நேரு அப்படியே அசந்து விடுகின்றார். நாம் தேடி வந்த புத்தகத்தை இங்கு இருக்கின்ற ஒருவர் நமக்கு முன்பாகவே வந்து வாங்கி படித்திருக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட மேதையாக இருக்க முடியும் என்று அவர் அயர்ந்து விட்டதாக வரலாறு நமக்கு சொல்லுகின்றது. நம்முடைய ஐயா சிங்காரவேலரை எடுத்துக்கொள்ளுங்கள். தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமை தத்துவவாதி, கம்யூனிஸ்ட் என்கின்ற பெருமைக்கு உரியவர். இந்தியாவிலேயே அவரிடத்திலே தான் மிகப்பெரிய தனிநபர் நூலகம் இருந்தது. வரலாற்று ஆய்வாளர் அமீத் ஹைதர் கான் சொல்லுகின்றார் குறிப்பொன்றில், மீரட், கான்பூர், அலகாபாத் இப்படி அத்தனை நகரங்களிலும் இருந்து ஐயாவினுடைய வீட்டை தேடி வந்து வேண்டுகின்ற புத்தகங்களை அவர்கள் எடுத்து செல்வார்களாம். இதைவிட பெருமை ஒன்று உண்டு. நம்முடைய மேனாள் பிரதமர் நேரு அவர்கள் ரஷ்யாவிற்கு செல்லும் பொழுது உலக புகழ்பெற்ற லெனின் நூலகத்திற்கு செல்லுகின்றார். வரிசையாக அந்த நூலகத்தை பார்வையிட்டு கொண்டே செல்லும் பொழுது ஓரிடத்திலே அப்படியே அசந்து போய் நிற்கின்றார். அந்த இடத்திலே ஒரு அறை, தி பிரைவேட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் சிங்காரவேலர் என்கின்ற அந்த அடைமொழியோடு ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறைக்குள்ளே சென்ற நேரு 2.5 மணி நேரம் கழித்து திரும்ப வந்தாராம். அந்த அளவிற்கு புத்தகங்களை நேசித்த தலைவர்கள், அவர்கள் நேசித்த புத்தகங்கள் காகிதங்களால் பதிப்பிக்கப்பட்டு நம்முடைய கைகளில் அளிக்கப்பட்டவைதான். ஆனால் அது காகிதம் அல்ல, வருங்கால சந்ததியினருக்காக உத்வேகம். என்னை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள், இங்கே இருக்கின்ற என்னுடைய தோழிகளை போன்றவர்கள் அத்தனை பேரும் அத்தகைய புத்தகங்களின் மூலமாகத்தான் உத்வேகம் பெற்று சமூகத்தில் தங்களுக்கு என்று தனித்ததொரு இடத்தை செதுக்கிக் கொள்கின்றார்கள். நம்முடைய மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ராதாகிருஷ்ணன் குறித்து ஆசிரியர்களாக இருக்கின்ற யாரும் பெருமைப்படாமல் இருக்க முடியாது. இது உண்மையான சம்பவமா என்று எனக்கு தெரியாது, ஆனால் செவிவழி செய்தியாக நான் கேள்விப்பட்டதுண்டு. ஒரு முறை டாக்டர் ராதாகிருஷ்ணனும் சர்ச்சில் அவர்களும் ஒன்றாக விருந்துண்ண நேர்ந்தது. சர்ச்சில் எப்பொழுதுமே ஆசிரியர்கள் மீது ஒரு காண்டசெண்டிங் ஆட்டிடியூட், இவர்கள் அத்தனை பேரும் திறமை குறைவானவர்கள், தகுதி குறைவானவர்கள் என்ற ஒரு எண்ணம் உடையவர், ஆட்டிடியூட் உடையவர். ஆகவே டாக்டர் ராதாகிருஷ்ணனை பார்த்து, இப்பொழுதாவது இந்தியர்களாகிய நீங்கள் கத்தியிலும் ஃபோர்க்கிலும் உணவை உண்ணுகின்ற கலையை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்கின்றார். கொஞ்சமும் தாமதிக்காமல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லுகின்றார் அவருக்கு பதிலாக, இந்தியர்களாகிய நாங்கள் எங்கள் கைகளை தவிர வேறு எதையும் நம்புவதே கிடையாது. மேலும் எங்களுடைய கைகள் சுத்தமானவை.
என்று சொல்லுகின்றார். அத்தகைய பெருமைக்கு உரியவர். அவரும் ரஷ்யாவினுடைய பயணத்திற்கு செல்லும் பொழுது 2 அறைகள் வேண்டும் என்று கேட்டாராம் தங்குவதற்கு. அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் இவர் எதற்காக 2 அறைகள் கேட்கின்றார் என்ற பொழுது, ஒரு அறை அவர் தங்குவதற்கு, இன்னொரு அறை முழுவதுமாக அவருடைய புத்தகங்களை, அவர் எடுத்துச் செல்கின்ற புத்தகங்களை வைப்பதற்கு என்று சொன்னாராம். நம்முடைய மண்டேலாவை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய சிறைவாசத்தை எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் நீங்கள் நீட்டித்துக் கொள்ளுங்கள், ஆனால் புத்தகம் வாசிப்பதற்கு எனக்கு அனுமதி மட்டும் தாருங்கள் என்று கேட்டார். கையிலே இருக்கின்ற ஒரு புத்தகம் 1000 துப்பாக்கிகளை விட அபாயகரமானது. தரையிலே எழுதப்பட்ட ஒரு எழுத்து என்பது 1000 பீரங்கி குண்டுகளை விட வலிமை வாய்ந்தது என்பதால் அவருக்கு புத்தகங்களை வாசிக்கின்ற வாய்ப்பு அப்பொழுது மறுக்கப்பட்டது. இவர்கள் அத்தனை பேருமே நாம் அறிந்த தலைவர்கள் தான். ஆனால் நாம் அறியாத எத்தனையோ சாமானியர்கள் புத்தக வாசிப்பை நேசிப்பவர்களாக, ஊக்குவிப்பவர்களாக, தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக இதற்கு ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். சென்னையிலே அப்படி ஒருவர் இருக்கின்றார். அவருடைய பெயர் பாண்டியன். புத்தக காதலர் என்பதால், புத்தகங்களுக்கு, வாசகர்களுக்கு அவர் சேவை செய்கின்ற காரணத்தினால் அவருக்கு நூல் பாண்டியன் என்கின்ற அடைமொழி மக்கள் அனைவரும் கொடுத்த அடைமொழி. KK நகர், அசோக் நகர் அந்த சந்திப்பிலே ஆதிபராசக்தி என்ற ஒரு கடை வைத்திருக்கின்றார். அந்த கடையினுடைய சிறப்பு என்னவென்றால், எங்கும் தேடி காண கிடைக்காத முதற் பதிப்பு புத்தகங்களை அங்கே பல புத்தகங்கள் வைத்திருக்கின்றார். நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2ஆம் பதிப்பு இல்லாத பல அரிய புத்தகங்கள் அவரிடத்திலே இருக்கின்றன. அவரிடத்தில் சென்றால் புத்தகங்கள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு வாசகர்கள் செல்வதால் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் இந்த கடையை அவர் தொய்வில்லாமல் ஆற்றி வருகின்றார். பழம்பெரும் பதிப்பாளர் முல்லை BL முத்தையாவினுடைய உறவினர் அவர். சரி, காகிதங்கள் அல்ல அவை கனவுகள் என்றால், அந்த கனவுகளை எப்படி கடத்துகின்றார்கள் ஆசிரியர்கள்? அலெக்சாண்டர் ரஸ்கின் நீங்கள் அனைவரும் அறிந்த ஆசிரியர் தான். அவருடைய உலக பிரசித்தி பெற்ற புத்தகம், என்னுடைய தந்தை சிறுவனாக இருந்த பொழுது தமிழிலே, when my daddy was a little boy, அது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது. ஒரு பள்ளி ஆசிரியர் தான், ஷரீஃப், முகமது ஷரீஃப் என்கின்ற பள்ளி ஆசிரியர் அதனை மொழிபெயர்க்கின்றார். புத்தகம் 60 ஆண்டுகள், தமிழ் மொழிபெயர்ப்பு 30 ஆண்டுகள். ஆனால் இன்றைக்கும் நான் பேசுகின்ற ஒரு புத்தகம். ஏனென்றால் ரஸ்கினுடைய மகள் நோய்வாய்ப்பட்ட சிறுமியாக இருந்த பொழுது அவளுக்கு தன் வாழ்க்கையில் தன்னுடைய தந்தை தாயின் மூலமாக தான் சந்தித்த நிகழ்வுகளை கோர்வையாக அவளுக்கு உற்சாகம் அளிக்க கதைகளாக சொல்லி அதை பின்னாளில் அவர் புத்தகமாக கொண்டு வருகின்றார். அன்றாட வாழ்க்கையிலே நடக்கின்ற சம்பவங்கள். உதாரணத்திற்கு, சிறுவன் சிறுமியராக இருக்கும் பொழுது நாம் பார்க்கின்ற வேலையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைப்போம். ஐஸ்கிரீம் விற்கிறவராக இருந்தால் அப்படியே நாமும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், ஆகவே நான் ஐஸ்கிரீம் விற்கிறவராகத்தான் வருவேன். மிருகங்களை பார்க்க மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, நான் ஒரு ஜூவினுடைய பாதுகாவலனாக வருவேன். இவையெல்லாம் ரஸ்கின் தன்னுடைய புத்தகத்திலே பதிந்த விஷயங்கள். இரவு காவலாளியாக வருவதுதான் எனக்கு இஷ்டம். ஏனென்றால் அனைவரும் தூங்கும் பொழுது நான் இஷ்டம் போல விசில் அடிக்கலாம். ஒரு ரயில் பெட்டிகளை, பல்வேறு இடங்களுக்கு செல்கின்ற அந்த ரயில் பெட்டிகளை இணைப்பது என்பது எவ்வளவு ஒரு உற்சாகமான ஒரு விஷயமா. ரயில் பெட்டி இணைப்பவராகத்தான் நான் வருவேன். நாய்களை பழக்குகின்றவர்களிடமிருந்து எனக்கு மிக மிக அருமையான ஒரு உத்வேகம் கிடைக்கிறது. பூங்காவிலே நான் நாய்களை பழக்குவது எப்படி என்று கற்றுக்கொள்வதற்காகவாவது நான் நாய்களை பழக்குவனாக வருவேன். இப்படியெல்லாம் பல்வேறு விதமான கனவுகளை காகிதத்திலே இருந்து அந்த சிறுமி சொன்ன விஷயங்களை நமக்கு கடத்துகின்றார். இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது ஒரு சம்பவத்தை அதை மிக குறிப்பாக சொல்லுகின்றார். ஒரு முறை ரொட்டி அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. நாம் பலமுறை நமக்கு பிடித்த உணவை அம்மாமார் செய்யவில்லை என்றால் சாப்பாடு வேண்டாம் என்று உள்ளே போய் படுத்து விடுவோம். அம்மாவும் கிடக்கட்டும் கெட அப்படியேன்னு போயிடுவாங்க. 12 மணிக்கு பசிச்சதுக்கப்புறம் அது பழைய சோறாக இருந்தாலும் வெளியே வந்து திருட்டுத்தனமாக எடுத்து சாப்பிட்டுட்டு போவோம். அதற்கு அப்புறமா எந்த காலத்திலையும் அம்மா கொடுத்த உணவை வேண்டாம் என்று சொல்ல மாட்டோம். அப்படித்தான் ரொட்டியை மறுத்த அவர் கிடக்கட்டும் என்று பெற்றோர் விட்டு சென்ற பிறகு பசி ருசியை அறியாது, பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்கின்ற வாழ்க்கை அனுபவத்தை உணர்ந்து கொண்டதாக அழுகின்றால், இது மண்ணும் மரபும் என்கின்ற தலைப்பிலே நடந்து கொண்டிருக்கின்ற அந்த டேக்லைனை ஒட்டி வருகின்ற ஒரு புத்தக கண்காட்சி. மிக முக்கியமாக நாம் இங்கே நினைவு கூற வேண்டிய ஒரு புத்தகம் ரேச்சல் கார்சனுடைய சைலண்ட் ஸ்பிரிங், மௌன வசந்தம் என்கின்ற புத்தகம். ரேச்சல் கார்சன் தான் சுற்றுப்புற சூழலை அறிவியல் மனப்பான்மையோடு எப்படி பகுப்பாய்வது என்பதற்கான ஒரு மிக முக்கியமான முன்னோட்டங்களை நம்முடைய சமூகத்திற்கு தந்தவர். ஆனால் அந்த புத்தகம் வெளிவந்த பொழுது டைம்ஸ் பத்திரிகை எழுதுகிறது இது ஒரு அர்த்தமற்ற புத்தகம் என்பது.
பின்னாளில் அதே டைம்ஸ் பத்திரிகை 20ஆம் நூற்றாண்டை திசை மாற்றிய 100 முக்கியமான புத்தகங்களில் ஒன்று தி சைலண்ட் ஸ்பிரிங் என்று அதுவே பதிய வைக்கின்ற அளவிற்கு சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை விதைத்த புத்தகம். அலெக்சாண்டர் தி கிரேட் விரும்பி படித்த புத்தகம் ஹோமருடைய தி இலியட். கிரேக்க கதாபாத்திரங்களான ஹெர்குலிஸும் எக்கிலிஸும் அவருக்கு போரின் செல்லும் பொழுது எப்பொழுதும் முன் உதாரணமாக இருந்தார்கள். அந்த காப்பியத்தினுடைய பல பகுதிகளை தன்னுடைய தலையணைக்கு அடியிலேயே வைத்துக்கொண்டு அவர் தூங்கினார். மிக முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ், அதாவது காகிதம் எப்படி கனவுகளாக இந்த தலைமுறைக்கு வருகின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜப்பானில் இப்பொழுது நடக்கின்றது. ஜப்பானிலே அந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் அத்தனை பேரும் அறிவீர்கள். அந்த தொழில்நுட்பத்தில் துல்லியமும் நேர்த்தியும் இருக்கும். காகிதத்திலும் அவற்றை அவர்கள் இப்பொழுது புகுத்தி இருக்கின்றார்கள். ஜப்பானிலே மிக அதிகமாக விற்பனையாகின்ற தினசரி நாளிதழ் த மைனிச்சி. அந்த மைனிச்சி பள்ளி குழந்தைகளுக்காக தயாரிக்கப்படுகின்ற ஒரு நாளிதழ். அந்த காகிதத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விதைகளை அந்த கூழிலே கலந்து அதற்கு பின்பாக அச்சடிக்கப்பட்டு பள்ளி குழந்தைகளுக்கு அந்த நாளிதழ் தினமும் செல்கின்றது. அந்த நாளிதழை படித்து முடித்துவிட்டு நீங்கள் மண்ணிலே போட்டு ஒரு கப் தண்ணீர் விட்டால் போதும், அவை செடியாக, மரமாக, மலர்களாக பூக்கும். காகிதங்கள் மலர்களாக பூக்கின்றவைதான். அவற்றை சொல்லுவதுதான் அதனுடைய வேலை. ஒரு தலைமுறையை எப்படி காகிதம் கனவுகளோடு மாற்றி அமைக்கிறது என்று பாருங்கள். பேனா, அந்த எழுதுகின்ற அச்சு மையில் ரசாயனம் கலந்திருக்கலாம் என்பதால் அவர்கள் பழங்கள் காய்கறிகளே இருந்து கிடைக்கின்ற இயற்கை சாயத்திலே தான் அது அச்சிடப்படுகின்றது. இதனுடைய இன்னொரு முக்கியமான பயன் என்னவென்றால், பள்ளி குழந்தைகளுக்கு மறுசுழற்சி முறை, மரம் வளர்ப்பதன் மிக மிக முக்கியமான அவசியம், சுற்றுச்சூழல் குறித்த புரிந்துணர்வு, இவை அத்தனையும் தருவதாக இருக்கின்றது. உலகளாவிய அளவிலே மரமும் மண்ணும் காகிதங்களை புத்தகங்களில் வாசித்த தலைவர்களும் இந்த தலைமுறையை எப்படி கனவுகளோடு வழிநடத்தி செல்கிறார்கள் என்பதை பார்த்தோம். என்னுடைய படைப்புக்கு வரும்பொழுது எனக்கு மிக ஆதர்சமான நைஜீரிய எழுத்தாளர், ஆப்பிரிக்காவினுடைய முன்னறி எழுத்தாளர், நாவலாசிரியர், இலக்கிய விமர்சகர், கவிஞர், அவருடைய எந்த படைப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றாலும் ஒரு கரிசல் காட்டு அல்லது ஏதாவது ஒரு வட்டார வழக்கில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியத்தோடு நீங்கள் ஒப்பு நோக்கலாம். இந்த புத்தகம் மாமா என்னை மறந்துருவிகளா என்கின்ற இந்த புத்தகத்தை முழுமையாக என்னால் வாசிக்க முடியவில்லை. ஒரு கதைகள் மட்டும், ஒரு விவசாயியை குறித்த கதை ஒன்று இருக்கிறது, அவருடைய தந்தை என்று நான் நினைக்கின்றேன். முழுக்க முழுக்க இவர் பணி ஓய்வு பெற்ற பின்பு தான் வாழ்ந்த மண்ணினுடைய மனிதர்களுடைய கதையை தமிழ்ச்செல்வன் தோழர் அப்படித்தான் பதிந்திருக்கின்றார். கதை சொல்லியாக அந்த வட்டார வழக்கிலேயே பதிந்திருக்கின்றார். ஆகவே அனைவரும் வாங்கி வாழ்வு அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் நிச்சயமாக வாங்கி படியுங்கள் என்று சொல்லத்தக்க புத்தகம். அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஊகை என்றால் என்ன அர்த்தம் என்று தோழர் லட்சுமண பெருமாள் அவர்களிடம் கேட்டேன். மிக அருமையான ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த புத்தகம் பேசுவது சூர்பனகை குறித்து என்று சொன்னார். புராணங்கள் உங்களுக்கு பேச மறுக்கப்பட்டிருக்கின்ற பெண் கதாபாத்திரங்களை அல்லது புனிதம் அல்ல என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற கதாபாத்திரங்களை பற்றி, சூர்பனகையினுடைய வாழ்க்கை அதற்கு பின்பாக மூக்கறுபட்ட பின்பு என்னானது, ஒரு ஆண் தன் காமத்தை செப்பும் பொழுது அதற்குரிய சுதந்திரம் இருக்கும் பொழுது ஏன் ஒரு பெண் தன் காமத்தை செப்பக்கூடாது என்று ஒரு சட்டத்திட்டம், கட்டுத்திட்டங்கள் இருக்கின்றன என்ற முக்கியமான கேள்வியை எழுப்பி யூகத்தினால் இதை படைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். வஞ்சமகள் என்கின்ற நாடகத்திலே நான் சூர்பனகையாக நடித்து, அந்த நாடகம் சென்னை பல்கலைக்கழகத்திலே நம்முடைய வெளி ரங்கராஜன் அவருடைய இயக்கத்திலே அது இயக்கப்பட்டு வெளிவந்தது. ஒரு சூர்பனகையினுடைய உணர்வுகள், அவள் ஒரு பெண்ணாக அவள் எப்படி மதிக்கப்பட வேண்டியவள் என்பதை பேசிய நாடகம் அந்த நாடகம். மிக மிக முக்கியமாக அந்த நாடகம் இன்று வரை பெண்ணிய நோக்கிலே பார்க்கப்படுகின்ற நாடகம். ஆகையால் இந்த புத்தகமும் மிக மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இப்போ வட்டார இலக்கியம் என்று வரும்பொழுது நான் அந்த இடத்திலே தான் நின்று என்னுடைய படைப்புகளை உங்கள் முன்பாக வைக்கின்றேன். தமிழ் இலக்கிய அந்த பரப்பிலே தமிழ் நிலத்தின் வாசனையை சொல்லுகின்ற படைப்புகள் பல பல உண்டு. பாரதியாருடைய வசன கவிதைகள், கவிதைகளுக்கான முன்னோடி என்று நாம் புகழ்கின்ற நம்முடைய மகாகவி பாரதியாருடைய வசன கவிதைகள் சொல்லாத சூழலியல் பொறுமை கோட்பாடுகளா? நம்முடைய புது கவிதையினுடைய தந்தை நா பிச்சமூர்த்தி
பறவைகள் குறித்து ஒரு காப்பியமே எழுதியிருக்கின்றார். நாம் காண தவறிய பறவைகள் விலங்குகள் குறித்து பல்வேறு விதமான விஷயங்கள் அதிலே இருக்கின்றன. நம்முடைய சங்க இலக்கியங்கள் இதற்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு. ரொமிலா தப்பார் சங்க இலக்கியம் குறித்து என்ன சொல்கின்றார் தெரியுமா? சங்க இலக்கியத்தின் ஒரு தனித்துவமான அம்சம், யுனிக் ஃபேக்டர் என்பது அவை அந்த பாடல்கள் வெளிப்படுத்துகின்ற சுற்றுச்சூழல் குறித்த தெளிவு, சங்ககால தமிழர்களுடைய வாழ்வியல் நெறிகளோடு சுற்றுச்சூழலை ஒப்பிட்டு சொல்லுகின்ற அந்த பாங்கு, இவை உலகின் எந்த இலக்கியத்திலும் கிடையாது என்று ரொமிலா தப்பர் சொல்லி இருக்கின்றார். அந்த வழியிலே தான் நான் படைத்த என்னுடைய பேச்சு அல்லது மஞ்சனத்தி, இப்படி மரத்துக்கான அத்தனை மண்ணுக்கான அத்தனை கவிதைகளையும் நான் பார்க்கின்றேன். வனப்பேச்சு என்றால் நீங்கள் வங்காரி மத்தாயை நினைக்காமல் இருக்க முடியாது. பூமி தாயின் வயிறு சரியாக பச்சிலை வைத்தியம் செய்த தாய் என்று நாம் வங்காரி மத்தாயை கொண்டாடுவோம். அவரை எதற்காக கொண்டாடுகின்றோம்? அந்த பெண் நொபேல் பரிசு பெறுகின்ற அளவிற்கு ஏன் வளர்ந்திருக்கின்றார் என்றால், தன்னுடைய வீட்டு தோட்டத்திலே கொல்லையிலே 9 மரங்கள் நடுகின்றார். அந்த 9 மரங்கள் தருகின்ற நிழல், காற்று, கனிகள் இவற்றை பார்த்து உலகம் முழுவதும் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்று அந்த ஆப்பிரிக்க பெண்மணி கருதுகின்றார். கிரீன் பெல்ட் என்கின்ற ஒரு இயக்கத்தை துவங்குகின்றார். தன் வாழ்நாளில் 12 நாடுகளில் 14 கோடி மரங்களை நட்டிருக்கின்றார். ஏழை பெண்களை திரட்டி சமூக பணியிலே ஈடுபடுத்தி இருக்கின்றார். இந்த வழியிலே தான் நான் என்னுடைய படைப்புகளை பார்க்கின்றேன். 2 கவிதைகள் தான், அதோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். ஏனென்றால் வங்காரி மாதாயினுடைய ஒரு முக்கியமான ஒரு கவிதை, ஒரு விதை என்பது எத்தனை மரங்களின் வீடு, ஒரு மரம் என்பது எத்தனை பறவைகளின் கூடு. ஒரு விதை என்பது எத்தனை மரங்களின் வீடு, ஒரு மரம் என்பது எத்தனை பறவைகளின் கூடு. நான் அருகன் தொகுப்பிலே எழுதியிருக்கின்ற துணை என்கின்ற ஒரு மரம் குறித்த ஒரு கவிதை. தலைப்பு துணை. மூப்பின் கைத்தடியென நிலமூன்று நிற்கும் ஒரு முதுபெரும் மரப்பொந்தில் பொதிந்த என் ஆதிக்கனவை கவனமாய் எடுத்து கொறிக்கும் ஒரு அணில். காலக்காய்ப்பின் கசடை கொத்தி விரட்டும் ஒரு காக்கை. அதன் எச்சத்தில் வடியும் துரோகச்சுவை துடைக்கும் ஒரு இலை. அதீதமாயும் அளவுடனும் அன்பை சொரியும் ஒரு பசுங்கிளை. கிறங்க வைக்கும் காம துய்ப்பன உள்ளங்கை உணரும் ஒரு பழம். கவிழ்ந்த மயில் இறகென கட்டாந்தரையை கற்பிக்கும் ஒரு போதை நிழல். செவிகோதி கண் சொருக இறகொன்றை தானமிடும் புறா. அடர்வனத்தின் பச்சையம் உமிழும் கவிதை என ஒரு விதை. அனித்தியத்தின் புன்னகையுடன் ஒரு சருகு. பெண் இருப்பை கட்டாத ஓர் அர்த்த நாரீஸ்வர விழுது. உபதேசங்களை உதிர்க்காத ஒரு பூ. உறவுகளை உதிர்த்த ஒரு காம்பு. காற்றை மொழிபெயர்க்கும் ஒரு அனைத்துலக அகராதி. மனிதர்கள் குறித்த புகார்களற்று தனித்திருக்கலாம் ஒரு மரம் இருந்தால். மனிதர்கள் குறித்த புகார்களற்று தனித்திருக்கலாம் ஒரு மரம் இருந்தால் என்பது துணை என்கின்ற தலைப்பிலே நான் எழுதியிருக்கின்ற ஒரு கவிதை. ஆனால் எத்தனை நீர்நிலைகளை, மரங்களை நாம் இழந்திருக்கிறோம் என்பதற்கு கிருதுமாலை என்றொரு கவிதை நான் எழுதியிருக்கின்றேன். கிருதுமாலை என்கின்ற பெயர் உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா என்று தெரியாது. இது 2011ஆம் ஆண்டு ஒரு வெள்ளை அறிக்கை ஆஃபீஸர்கள்லாம் சமர்ப்பிக்கிறாங்க, அரசு அதிகாரிகள். வைகைக்கும் கிருதுமால் நதிக்கும் தொடர்பு இல்லை. மதுரையில் இருக்கிறதான் கிருதுமால் நதி பறந்ததெல்லாம். ஆனால் வைகை நதிக்கும் கிருதுமாலுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லைன்னு ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஆஃபீஸர்கள் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. அப்போ எழுதப்பட்ட கவிதை. பிறந்த கதை சொல்லவா பிச்சையம்மா, வளர்ந்த கதை சொல்லவா கச்சம்மா, இருக்கும் கதை சொல்லவா எல்லம்மா. கிருதுமாலை தான் பேசுது நம்மகிட்ட. பிறந்த கதை சொல்லவா பிச்சையம்மா, வளர்ந்த கதை சொல்லவா கச்சம்மா, இருக்கும் கதை சொல்லவா எல்லம்மா. நாகமலை அடிவாரத்தில் நான் பிறந்தேன். ஆனாக்கா துவரிமான் கண்மாயின் மாறுகாலே பறந்த இடம்னு துரமாறுக பதிஞ்சு வச்சாங்க. மாங்குளம் கண்மாயின் மறுகாலே நான் வளர்ந்த இடம்னு மக்கமார் நீங்க அறிவீங்க. சனங்க என்ன சாக்கடைன்னு சாட மாடையா சொல்றப்ப சண்டைக்கு போகாம
எல்லீஸ் நகர், திடீர் நகர், கீரத்துறை எல்லாம் முச்சூடும் நான் புரண்டு எழுந்த இடம்னு அழுதுகிட்டே தேத்திக்கிட்டேன். ஆத்தா மீனாட்சி அம்புட்டும் பார்த்துருக்கா, ஆத்தா மீனாட்சி அம்புட்டும் பார்த்துருக்கா. நேத்து கணக்க நிச்சயமா அவன் நாளைக்கு நேர் செய்வா. சாமநத்தத்தில் சண்டை போட்டு பொட்டப்பாளையம் பக்கம் பாதி, ராமநாதபுரம் பக்கம் மீதின்னு திசமாரி போன என்ன குண்டாறு தழுவிக்கிட்டா. குத்த வச்ச குமரி நானும் போன வழியெல்லாம் குருவ மகசூல சீதனமாக வாங்கி செழிப்போடத்தான் இருந்தேன். வரலாறு சொல்லும் வளமான சேதிய இவ வெறும் வைகையின் வடிநீர் தான் ஆபீசருங்க அழிச்சாலும், வரலாறு சொல்லும் வளமான செய்தியை இவ வெறும் வைகையின் வடிநீர் தான் ஆபீசருங்க அழிச்சாலும், துவரிமான் பெற்றெடுத்த புள்ளங்கள்ல நானும் ஒருத்தின்னு ஒச்சம்மா லிங்கம்மா உங்களுக்கு தெரியாதா? 70 கண்மாய்களை ஊட்டி வளர்த்த புள்ளத்தாச்சி நான். வைகைக்கும் எனக்கும் அண்ணன் தண்ணி புழக்கம் இல்லைன்னு அத்துவிட்டு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யும் வெட்டி ஆபீசர்களுக்கு தெரியாதா? வைகைக்கும் எனக்கும் அண்ணன் தண்ணி புழக்கம் இல்லைன்னு அத்துவிட்டு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யும் வெட்டி ஆபீசர்களுக்கு புரியாதா? சாக்கடையா மதுரையில் இப்போ சபிக்கப்பட்டு நான் இருக்கேன். மற்ற பக்கத்தில் மடநல்லி மகராசங்க என்ன மல்லடாக்கி வச்ச கதை மாரியம்மா காளியம்மா மனசாட்சிக்கு தெரியாதா? மிச்ச பொழப்புக்கு ஒப்பாரி வைக்கவா நான் பிறந்தேன்? மிச்ச பொழப்புக்கு ஒப்பாரி வைக்கவா நான் பிறந்தேன்? ஒரு வாட்டி உட்காந்து ரோசிச்சு தூர்வாரி போடுங்க துறமாறே உங்கள் கட்டையில் போகிற கோப்புக்களை. ஒரு வாட்டி உட்காந்து ரோசிச்சு தூர்வாரி போடுங்க துறமாறே உங்கள் கட்டையில் போகிற கோப்புக்களை. நன்றி, வணக்கம்.